இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, குழந்தைகளே, பெரியோரே, இந்த நாளில் நம்மை ஆண்டவர் புதிய இறைவார்த்தையை தந்து ஆசீர்வதிக்கின்றார். புதிய நாளை தந்து, புதிய இறைவார்த்தையை தந்து, புதிய நோக்கங்களோடும் புதிய குறிக்கோளோடும் இன்றைய நாளை அர்ச்சிக்கும் எங்கள் அன்பு தெய்வமே, உண்மையை நாங்கள் இந்த நாளிலே போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். எங்களை உம்முடைய பாதத்திலே தருகின்றோம். இந்த இறைவார்த்தை ஆற்றல் அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த இறைவார்த்தையை கொண்டு நீர் எங்களை வழிநடத்தும். இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாக, மனநிறைவின் நாளாக, அருள் வரங்கள் சுமந்து வருகின்ற நாளாக இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேலே, அஞ்ச வேண்டாம். புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன். கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, கடவுளை நான் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு நடந்து வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற ஒரு தீராத ஆசையினால், அன்பினால் தானியேல் கடவுளை பார்த்து வேண்டினார். கடவுளின் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட நாள் முதல், அதாவது கடவுளின் முன்னிலையில் தாழ்ச்சியோடு அவர் செய்த ஜெபம், அந்த தன்னை தாழ்த்தி கொண்ட நாள் முதல் உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. சகோதரமே, தாழ்ச்சி இல்லாமல் நாம் செய்யும் மன்றாட்டுக்கள் கடவுளிடம் சென்றடைவது இல்லை. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் மன்றாட்டுக்களே கடவுளின் திருவடிகளுக்கு சென்று சேர்கின்றது. காரணம், கடவுள் தாழ்ச்சியோடு இருக்கிறார். சிலுவையில் தாழ்ச்சியோடு நம்மை மீட்டெடுத்தவர் இயேசு. சீடர்களின் பாதங்களை கழுவி தாழ்ச்சி என்ன என்பதை நமக்கு எண்பித்து காட்டியவர் இயேசு. தன்னை தாழ்த்துகின்றவர் எவரும் உயர்த்தப்படுவார் என்ற போதனையையும் நமக்கு தந்தவர் இயேசு. தாழ்ச்சி என்பது ஒரு புண்ணியம். தாழ்ச்சியுள்ள மக்கள் கடவுளை கண்டடைகின்றார்கள். உன் மன்றாட்டுக்கேற்ப இதோ நான் வந்துள்ளேன் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றார். தாழ்ச்சியோடு செய்த மன்றாட்டை, தாழ்ச்சியோடு கூடிய மன்றாட்டு கடவுளையே தன்பால் இழுத்து வந்தது. நமது வாழ்வில் கடவுளை செயல்பட வைக்க வேண்டும். வாழ்வில் கடவுளை செயல்பட வைப்பது எப்படி? தாழ்ச்சியோடு முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நான் ஒன்றுமில்லை, நான் தூசுக்கு சமமானவன் என்று தன்னையே தாழ்த்தி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அன்புமிக்கவர்களே, கண்டிப்பாக கடவுள் இறங்கி வருவார், உங்களோடு பயணம் செய்வார். அதிகமான நேரத்தில் நாம் தாழ்ச்சியோடு ஜெபிப்பதில்லை. தாழ்ச்சியோடு ஜெபிக்காததால் தான் ஜெபம் கேட்கப்படவில்லை. என்று தானியேலோடு கடவுள் இருந்தார். தானியேலின் ஜெபத்தை கேட்டார். அவருடைய வேண்டுதலே கேட்கப்பட்டது என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. இறைவார்த்தையை கேட்டு என்னை தாழ்ச்சிப்படுத்தி கடவுளின் முன்னிலையில் முழந்தாள் படியிட்டு நான் ஜெபிக்கின்ற ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படுகிறது. இறை வார்த்தையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும் போது விண்ணக ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு கிடைக்கிறது. இறை வார்த்தை மனதில் கேட்டு அதை இதயத்தில் நிலைநிறுத்திய நாள் முதல் நான் உன்னை ஆசீர்வதித்தேன். இறை வார்த்தையின் சக்தி உன்னை பலப்படுத்தும், சக்திப்படுத்தும். எனவே தானியேலை ஆசீர்வதித்த கடவுள், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றிய கடவுள், இறைவனுடைய இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தானியேல் இன்றைய நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்டது போல நம்மையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். இறைவார்த்தை நம்முள் குடிகொள்ளும் போது இறைவனே நம்மில் குடிகொள்வார்.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.